ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்கு தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு 7 பொருள் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த 7 பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இது என்னென்னா செம்பருத்தி பூ இலை, வெத்தலன், வெந்தயம், கருஞ்சீரகம், தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, செம்பருத்தி பூ. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்ம ஹோம்மேடாக தேங்காய் எண்ணெய் காய்ச்ச போகிறாங்க. ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருந்த எண்ணெய் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதனால இப்போ நம்ம மறுபடியும் எண்ணெய் காய்ச்சுறோம். ஸோ நான் எந்த மாதிரி எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் நமக்கு ஏற்ற அளவு ஊற்றிக்கலாம். நான் ஒரு 400 மில்லி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். இப்படி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் போடணும். வெந்தயம் கருஞ்சீரகமும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நொர கட்டி வந்துருங்க மேலே. மேலே நொரக்கட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற செம்பருத்தி பூவையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நான் செம்பருத்தி பூவையும் கருவேப்பிலையும் நல்லா காய வச்சு போட்டிருக்கேங்க. ஒரு 1 வீக் கிட்ட நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு அப்படியே டைரெக்டாக போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக பச்சையாக கூட போடலாம். நான் காய வச்சு போட்டால் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குமேன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலையும் செம்பருத்தி பூ இலையும் நல்லா போட்டு எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டதும் அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா அது கொதிக்கணுங்க. ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போவே நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் இப்போவே கரிஞ்சு போயிடும். ஸோ இன்னும் நம்ம ஆட் பண்ணுற பொருளெல்லாம் நிறையா இருக்கிறதுனால இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபுல்லாக செம்பருத்தி பூவும் கருவேப்பிலையும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லைட்டாக கலர் எண்ணெய் சேஞ்ச் ஆகிருக்குங்க. எண்ணெய் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெத்தலையும் செம்பருத்தி இலையும் நம்ம போட்டுக்கலாம். நான் இது பச்சையாக தாங்க எடுத்திருக்கேன், காய வைக்கல. வெத்தலை எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது லைட்டாக சளி பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த சளி எல்லாமே கரைச்சி எடுத்துரும். அதனால தாங்க நம்ம வெத்தலையும் போடுறோம். ஸோ இந்த மாதிரி வெத்தலையும் போட்டாச்சு. வெத்தலையும் செம்பருத்தி பூ இலையும் பச்சையாக நம்ம இதில் ஆட் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் எண்ணெய் வெடிக்கிற சத்தம் கேட்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த போடுற டைமில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடுப்பை ஒரு கொதி 2 கொதி வர வரைக்கும் ஹையில் வச்சுட்டு மறுபடியும் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் சிம்லேயே வச்சிடணுங்க. 30 மினிட்ஸ் ஆர் 25 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா சிம்மில் வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு ஃபுல்லாகவே எண்ணெய் பாருங்க இப்போ நல்லா டார்க் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாய் இந்த கடாயோட எண்ணெய் அப்படியே விட்டுறலாங்க. அப்படியே ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட விட்டுறலாம். நல்லா இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி வரட்டும்.
ஸோ, இப்போ நைட் டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம மதியம் வந்து எண்ணெய் காய்ச்சினது. இப்போ நைட் ஆயிடுச்சு. அதுவரைக்கும் எண்ணெய் நல்லா ஆறி, அதோட எசன்ஸ் ஃபுல்லா இறங்கி இப்போ நிக்குதுங்க. ஸோ, இந்த மாதிரி அ அந்த கருவேப்பிலை, செம்பருத்தி பூ இதெல்லாமே வந்துட்டு கருகுற ஸ்டேஜ் ஆயிரணும். ஸோ, இந்த மாதிரி ஆனா தான் அதோட ஃபுல் எஃபெக்ட்டுமே வந்துட்டு எண்ணெயில இறங்குங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதை நம்ம வடிச்சு வந்து தனியா எடுத்துக்கலாம். வடிக்கிறதுல பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 50 டூ 100 மில்லி அந்த இதுலயே பூலயே இருக்கிற மாரி, அந்த அடிவண்டல்ல இருக்கிற மாரி விட்டுறலாம். பேலன்ஸ் எண்ணெய மட்டும் வடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாரி வடிச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இது பாருங்க, இதுதான் வந்து ஹோம்மேட் எண்ணெய் நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ, அ இது நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவான எண்ணெயா இருக்குங்க. இந்த ஆயில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட ஹேர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து சரி பண்ணிரும். ஆ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இந்த ஹோம்மேட் ஆயில் வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே சரி செய்யும். அதாவது முடி உதிர்றது, அப்புறம் வந்து முடி வந்து வளராம இருக்கிறது, அப்புறம் வந்து இடையில வந்துட்டு முடி வந்து துண்டு துண்டா வெட்டுப்பட்ட மாரி தெரியிறது, அப்புறம் வந்துட்டு நரம் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரைனஸ்ஸா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ, அதுக்கான ஒரு சூப்பரான ஆயில் தாங்க இது. நம்ம வந்துட்டு வெளிய எங்கேயுமே போய் அ எந்த ஒரு நமக்கு தெரியாத ஆயிலையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. ஆ ஸோ, அதில வந்து சைட் எஃபெக்ட் வரத விட, இதில வந்து சைட் எஃபெக்ட்டே எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா, நம்ம எல்லாமே ஹோம்மேடா போடுறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. இந்த எண்ணெய் அப்ளை பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா, ரொம்பவே வந்து ஹேர் குரோத்துக்கு யூஸா இருக்கும். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா வந்து இந்த மாரி தாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, உங்களுக்கும் வந்து அ இந்த ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்டின்னா, ஸோ இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.